இந்த நேரத்தில் எந்த மனிதர்களையும் வேடிக்கை பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்தா நம்ம நாளைக்கு நம்ம லைஃப் வேடிக்கையாக மாறிடும் பாருங்க. அதனால ஆண்டவரே உம்மை துதிக்கிற இந்த நேரம் ரொம்ப கனமான நேரம் ஆண்டவரே, ரொம்ப பயனுள்ள ஒரு நேரம். இந்த நேரத்தை நான் வேற எதுக்கும் செலவிட மாட்டேன், வேற எதையும் யோசிக்க மாட்டேன். உம்மை மாத்திரம் கனப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. எல்லாம் ஒருமனப்படும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையே உமக்கு நன்றி 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 தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பலவீனத்தின் மத்தியில் பாதுகாத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில பாதுகாத்திரே உமக்கு நன்றி. நெருக்கத்தில் எங்களுக்கு விசாலத்தை உண்டாக்கினீரே உமக்கு நன்றி நன்றி. குடும்ப பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து கர்த்தர் என்னை தற்காத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மனிதர்கள் முன்பதாக என் தலையை கர்த்தர் உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 9 மாதங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தின நம்முடைய அன்புள்ள தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லா அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுவோம். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்பம் சுகமாக்கிற வல்லமை இறங்கட்டாப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி அப்பா உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தாரே. உன் வாழ்வில் இருந்த தடை, உன் குடும்பத்தில் இருந்த தடை, உன்னுடைய எதிர்காலத்துக்கான தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
வாக்கு தந்து நம்மை நடத்துகிறாரே. எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து ஏற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாம் அப்பாவை பார்த்து சொல்லுவோம், நன்றி அப்பா, உமக்கு நன்றி தெய்வமே. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9 மாதங்களும் கர்த்தர் நம்மை மறவாமல் நினைவு கூர்ந்தார். நீங்க ஒருவேளை அவரை நினைக்க மறந்திருக்கலாம், ஆனால் அவர் உங்களை மறக்கல பிரதர், அவர் உங்களை மறக்கல சிஸ்டர். உன் கண்ணீர் அவருக்கு தெரியும், உன் வேதனை அவருக்கு தெரியும், உன் நிலைமைகளை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். மனுஷன் தான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுப்பான், இந்த உலகம் உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை உபத்திரத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் என் பிள்ளை இந்த உபத்திரத்திலிருந்து எப்படி காப்பாற்ற போகிறேன், என் பிள்ளையை எப்படி நான் தப்பு வைக்க போகிறேன், என் பிள்ளை தெரியாமல் மாட்டிக்கிட்டான், என் பிள்ளை தெரியாமல் மாட்டிக்கிட்டான், அவள் விடுதலை ஆக்கணுன்றதுல கர்த்தர் உறுதியாக இருக்கிறாரு. யாரெல்லாம் நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். துதி ஆராதனைன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான நேரம் பிரதர். உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் வேணுமா, உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் கேள்விக்கு ஒரு பதில் உண்டாகணுமா, அவரை துதிச்சா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அன்னைக்கு ஒரு பெரிய எரிகோ சுவர் நிற்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை நாளைக்கு இதை இடிக்க முடியும்னு அவங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பிள்ளைங்களே நீங்கள் துதிச்சு இந்த எரிகோ கோட்டையை சுற்றி மாட்டம் வாங்க, துதிச்சுக்கிட்டே சுற்றின்னு வாங்கன்னு சொன்னார். அவங்க சுற்றி முடிக்கிறதாங்களையும் பாருங்க, 7 நாட்களுக்குள்ளாய் அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. வெறும் துதிக்க மட்டும்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தடை அணைக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே முகம் குப்புற தலை அப்படியே பூமிக்குள்ளாக போகும்படி இருக்கிற அடையாளம் தெரியாதபடிக்கு கர்த்தரை மாற்ற முடியும். ஒருவேளை உன் மேலே வீண் பழி சுமத்திருக்கலாம், நீ தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்கலாம். கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். உன் குடும்பத்தார் மத்தியில், உன் மீது பழி சுமத்தினவங்க மத்தியில் கர்த்தர் நீ யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். நீங்கள் அவர்களோடு போராட வேண்டாம், அவர்களோடு கூட நீங்கள் நியாயத்தை எடுத்து பேச வேண்டாம். ஏன்னா அவங்க நியாயத்தை விரும்பாத நியாயத்தை விரும்பாத ஜனங்க. கர்த்தர் அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்த வேண்டும் என்றால் நீ கர்த்தரை மாத்திரம் துதித்து பாடிக்கொண்டிரு. உன்னுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்வார். ஒருமனப்படுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. எல்லாம் ஒருமனப்பட்டு இருதயத்தை உயர்த்தி பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எத்தனை பேர் உண்மையோடு சொல்ல முடியும்? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும். ஆமென். ஆமாப்பா, உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீர். எல்லாம் சொல்லுவோம். அப்பாவினுடைய மகிமை உணர்ந்து கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நீங்கள் உருவாவதற்கு முன்னே அவருடைய கண்கள் உங்களை கண்டது. உங்களை பேர் சொல்லி அழைத்தார். நரம்புகள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. வல்ல கிருப நல்ல கிருப, வழுவாமல் காத்து சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரிலே முழுகாமல் காக்கும் கிருப. வல்ல கிருப நல்ல கிருப, சொல்வோமா? வழுவாமல் காத்து சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா. எல்லாம் சொல்வோம். அல்லே அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுதே. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுதே. அல்லே அல்லேலூயா.
கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே முழுகாமல் காக்கும் கிருபை சொல்லுவோம் வல்ல கிருபை நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லேலூயா 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 பலவித சோதனை நெருங்கின நேரத்தில் கிருபை தாங்கிடுதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கிடுதே பலவித சோதனை நெருங்கின நேரத்தில் கிருபை தாங்கிடுதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடும் பொழுது பரலோகம் திறக்கப்படும். ஒரு தேவ சேனை, ஒரு தேவ மகிமை நம்மை நிரப்பும்படியாக விடுதலையின் கரம் நிரப்புவதாக அல்லேலூயா 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 என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எல்லாம் ஒருமனப்பட்டு அப்பாவை பார்த்து 9 மாதம் நடத்துகிறே இந்த 10வது மாதத்தை காண செய்கிறே உமக்கு நன்றி வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும் நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல எல்லாம் நல்ல கரங்களை தட்டி எங்களுக்கு வேற எந்த ஆசையுமே இல்லைப்பா எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லை உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்து உண்மை ஆராதிக்கிற அந்த பாக்கியம் போதும்ப்பா உலகத்தை நான் வாழ்கிறதுக்கு உம்முடைய நாமம் போதும்
ஆண்டவரே உம்மை துதித்து பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தினால உம்முடைய ஆனந்த தைலத்தினால் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். வெறுமையாக யாரும் போகக்கூடாதப்பா. பிள்ளைகளை நிரப்பி அனுப்புங்கப்பா. வார்த்தை மூலம் கர்த்தர் பேசுங்கப்பா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் அமர்ந்து